இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறாங்க. இந்த மீன் குழம்பு வந்து வறுத்து அரைச்ச மீன் குழம்புங்க. தேங்காய் சேர்த்தவே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ஜிலேபி மீன் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வறுத்து அரைக்கிற மீன் குழம்புங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 35 வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. 20 வெங்காயத்தை 2 கட் பண்ணி மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு மசாலாவுக்கு சேர்த்துன வெங்காயம் போக மீதி இருக்கிற 15 வெங்காயத்தை இடிக்கெல்லாம் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வதங்குற கலவாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் சேர்த்து மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சையாக சேர்த்துருந்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இதுக்கு அந்த மாதிரி வதக்க தேவையில்லைங்க. பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, அதே அளவுக்கு மீன் குழம்பு மசாலா நான் கடையில் தான் இந்த டைம் வாங்கியிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க. புளியை கரைச்சிட்டு சக்கையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இந்த மாதிரி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மீனெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இல்லாதங்காட்டி மீனெல்லாம் உள்ளே தள்ளி விடுறதுக்காக லைட்டாக வந்து கரண்டி வச்சு தள்ளி விட்டுட்ருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். ஒரு 7 நிமிஷம் விட்டிங்கன்னா மீன் வந்து சூப்பராக வந்துடுங்க. குழம்பும் நல்லா திக்காக இருக்குங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சொல்ல மறந்துட்டேங்க, மீனை வந்து நீங்கள் குழம்புக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கோங்க. நான் நினச்சி கூட பார்க்கலைங்க இந்தளவுக்கு வந்து மீன் குழம்பு சூப்பராக வரும்னு. சூடாக இருக்கிற சாப்பாட்டில் மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.